எப்படி இருக்கீங்க? ஸ்டோரி சூடு பிடிச்சி போயிட்டுருக்கு அப்படி தானே? ஓகே. கலையாத கனவு அப்படிங்கிற டைட்டிலில் தான் நம்ம ஒரு ஸ்டோரி கேட்டுட்ருக்கோம். நேற்று வரைக்கும் ஸ்டோரியில் என்ன கேட்டோம் அப்படின்னா, அவங்க 2 பேரும் வெளில போவாங்க. ஸோ அவங்க புவனேஸ்வரி அங்கேயே தூங்கிடுவாங்க. ஸோ கொஞ்சம் அப்படி இப்படி நடக்கும். அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் எழுந்திரிச்சு ரெடி ஆகிட்டு நம்மளுடைய விஜயை எழுப்பி விடுவாங்க. விஜய் டைம் ஆகுதுடி, எந்திரி, இவ்வளோ நேரம் தூங்கிட்டு இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லடி ரொம்ப முடியல, ஏதோ டயர்டாக இருக்குது, நான் எனக்கு லீவ் போட்டுடலான்னு இருக்கேன். ஸோ நீ லீவ் சொல்லிட மேனேஜர்கிட்ட அப்படி சொல்லுவாங்க. ஏன்டி நீ லீவெல்லாம் போட மாட்டியே? இல்லடி நீ வர ஊருக்கு போயிருந்தல, ஆஃபீஸ்க்குன்னே போயிட்டு இருந்தேனா ஒரு மாதிரி இருக்குடி, நான் இன்னைக்கு ஒரு நாள் லீவ் போட்டு நல்லா தூங்கணும், ப்ளீஸ் எனக்கு லீவ் சொல்லிடா, நான் வரல, நீ பார்த்துக்கோ அப்படி சொல்லுவாங்க. அது சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சரிடி நீ பார்த்துக்கோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு புவனேஸ்வரியும் கிளம்பிடுவாங்க. மேனேஜருக்கு இன்டிமேஷன் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் போயிடுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க ஆஃபீஸ் போயிட்டு அவங்க மேனேஜர்கிட்ட அதே மாதிரி இன்டிமேஷன் கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி விஜய் வந்து லீவு சார் இன்றைக்கி, ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுருவாங்க. சரிம்மா நான் உடனே எம்டி சாருக்கு நான் மெயில் போட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிட்டு, இவங்களுக்கான லீவெல்லாம் ரொம்ப சகஜம். ஏன்னா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கே செல்லக்குட்டிஸ் இல்லையா இவங்க, ஸோ அவங்களால அவங்க இஷ்டம்தான். சரின்னு சொல்லிட்டு பெருசாக கண்டிக்க மாட்டாங்க. அவங்க வேலை பார்த்துட்ருப்பாங்க. இவங்க என்ன பண்ணிகிட்ருப்பாங்க, நல்லா தூங்கிட்டு சாங்ஸு கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு சாங்ஸ் போட்டு ரூமில் நல்லா குத்தாட்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க டான்ஸ் போட்டுட்ருப்பாங்க. நல்லா அவங்க இஷ்டத்துக்கு பெட்டில் அங்கே இங்கே உருள வேண்டியது, அதை பண்ண வேண்டியது, இந்த மாதிரி எல்லாத்தையும் பண்ணிகிட்ருப்பாங்க. எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கும்போது சரி டைம் பார்ப்பாங்க, ஒரு 11:30 மணி ஆகிடும். சரி போய் குளிப்போம் அப்படின்ட்டு இவங்களும் என்ன பண்ணுவாங்க, சாங் ஃபுல் வால்யூம் வச்சுட்டு குளிக்க போயிடுவாங்க. ஏன்னா பாத்ரூம் வரைக்கும் நல்லா கேட்கணும். ஏன்னா குளிச்சுக்கிட்டே ஹேபிட் எத்தனை பேர் இருக்குன்னு தெரில, பாத்ரூம் சிங்கர்ஸ் இருக்காங்க. அண்ட் அதே சமயம் சாங்ஸ் ஓடிட்டுருக்கும். அந்த சாங்ஸ் கூடயே பாடிக்கிட்டு குளிக்கிற கேட்டகரிஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நான் அந்த கேட்டகரி தான். சாங்ஸ் ஓடிக்கிட்டே இருக்கும், குளிச்சிட்ருப்பேன். ஸோ உங்களில் யாராவது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்களும் அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கோங்க. நானும் அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க, பார்ப்போம் எத்தனை பேர் இந்த மாதிரி இருக்காங்கன்ட்டு. நிறைய பாத்ரூம் சிங்கர்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களில் யாருன்னு தெரியல, அதனால் கேட்டேன். சரி ஓகே நம்ம கதைக்குள்ளே போவோம். சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஜாலியாக சாங்ஸ் பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு நல்லா குத்து போட்டுக்கிட்டு இருப்பாங்க. ரெஸ்ட் ரூம்குள்ளேயே குளிச்சுக்கிட்டே தண்ணி ஊற்றி ஷவர் ஓப்பன் பண்ணிக்கிட்டே நல்லா குத்தாட்டம் ஆடிட்டு இருப்பாங்க நம்மளோட விஜய். சரின்ட்டு குளிச்சுட்டு இவங்க வெளில வந்து சாங்ஸ் கேட்டுக்கிட்டே பாடிட்டுருப்பாங்க. நம்மளுடைய சிம்பு சாங்கு, மன்மதராசா மன்மதராசா அள்ளி மனசை கில்லாதே, அந்த மாதிரி சாங்ஸ் எல்லாம் கேட்டு நல்லா குத்து சாங்ஸாக கேட்டுக்கிட்டு ஜாலி மூடில் ஹாப்பியாக இருப்பாங்க இவங்க. சரின்ட்டு சாங்ஸ் கேட்டு ட்ரெஸ் எல்லாம் அப்படியே மூளைக்கு ஒன்றா பறக்க விட்டுட்டு அவங்களுக்கு என்ன ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக வீட்டில் இருக்கும்போது என்ன டிஷர்ட்டு அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவங்க அங்கே இங்கே ஆடிட்டு இருப்பாங்க. திடீர்னு பார்த்தோன்னா டடக் புடக்குன்னு ஒரு சத்தம் கேட்கும். என்னது இது சத்தம் கேட்குது, ஸ்பீக்கர் நல்லா தானே ஓடிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இருந்துட்டு யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸு கொஞ்சமாக ஸ்லோ பண்ணிவிட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா யார் நிற்பா, நம்ம சாரு தான், வேறு யார், சாரு வந்து நிற்பாங்க. சாரு நீ எப்போ வந்த அப்படி சொல்லுவாங்க. நீ குத்தாட்டம் ஆடிக்கிட்டு இருந்தே அப்போவே வந்துட்டேன் அப்படி சொல்லுவாங்க. அதுவா, சும்மா சாரு, எதுக்காக நீ இன்னைக்கு ஆஃபீஸ் லீவ் போட்ட? நீ தான் இன்றைக்கி ஆஃபீஸ் போகலையே, உனக்கு எப்படி தெரியும் அப்படி சொல்லிட்டு கேட்டாங்க. மெயில் வந்துச்சு, தாத்தா மெயில், நான் தான் ஹேண்டில் பண்ணிகிட்டு இருந்தேன், பார்த்தேன் அப்படி சொல்லுவாங்க. சும்மா போர் அடிச்சிருச்சு அப்படின்னு. என்ன போர் அடிச்சிருச்சு அப்படிம்பாங்க. இல்லை ரெஸ்ட் எடுக்கலான்னு தோணுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ போர் அடிச்சிருச்சுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை ஆஃபீஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டே இருக்க போர் அடிக்குது, அதனால் வீட்டில் இருக்கலாம் தூங்கலாம் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உனக்கு ரெஸ்டாரண்ட் போய் போர் அடிச்சிருச்சா இல்லை ரெஸ்டாரண்ட்டில் என்ன பார்த்து போர் அடிச்சிருச்சா அப்படின்னு கேட்பாங்க. ஏண்டி, ஏன் நல்லா தானடி போயிட்டு இருந்துச்சு, நான் எப்படி சொன்னேன்? அச்சோ அந்த மாதிரிலாம் நீ சொல்லக்கூடாது, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, சும்மா தூங்கலாம், கொஞ்சம் பாடியெல்லாம் பெயினாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, சரி அதுதான் லீவ் போட்டேன், மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லைடாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. போய் சொல்லாது அப்படி சொல்லுவாங்க. சீரியஸாக இல்லடி, நம்புடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
சரி ஓகே நம்புகிறேன். சாப்பிட்டியா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. தலையாட்டுவாங்க. ஏன் இந்த தலை இந்த சுற்றுற சாப்பிட்டியா இல்லையா அப்படிம்பாங்க. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு இப்போ தான் பெட்ரூம்லேருந்து வெளில வரேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படி சொல்லிட்டு கிச்சன் ரூமுக்கு போயிட்டு பார்ப்பாங்க. மார்னிங்கே லைட்டு பிரேக்ஃபாஸ்ட் தான். ஏன்னா லஞ்சு பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருவாங்க. அவங்க வந்து அவங்களுடைய ஆஃபீஸில் சாப்பிட்ருவாங்க. எதுவும் இருக்காது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தான் பார்த்திங்கன்னா ஏதோ சூப் மாதிரி ஏதோ செஞ்சு வச்சுருப்பாங்க. ஒன்றுமே இல்லை, நாங்கள் மார்னிங் எதுவுமே செய்ய மாட்டோம், இனிமேல் தான் நான் செய்யணும் அப்படி சொல்லுவாங்க. நான் செய்யட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. நிஜமாவா நீ செய்ய போறியா அப்படிம்பாங்க. உனக்கு செய்ய தெரியுமா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. ஹலோ இல்லடி, உங்கள் வீட்டில் தான் அத்தனை பேர் இருக்காங்க, நீ ஏன் கிச்சன் ரூம் பக்கம் போகிற? நீ கை சொடக்குனா உனக்கு என்ன வேணுமோ எல்லாம் வரப்போகுது, உனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னா கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது, அதே சமயத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. பயப்படாத, நான் நல்லாவே சமைப்பேன் அப்படின்பா. அப்படியா, அப்போ நான் ரெடி. எனக்கெல்லாம் யாராவது ஒருத்தங்க சமைச்சு கொடுத்தா நான் சாப்பிட மாட்டேன், நான் சொல்ல போகிறேன், நான் ரெடிடா, நீ சமடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க நம்மளுடைய விஜய். சரி என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. யுவர் விஷ், உனக்கு என்ன சமைக்கணும்னு தோணுதோ அதை சமை, அதுவும் கிச்சன் ரூமில் எல்லாமே இருக்குது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷால் எடுத்து வரைஞ்சி கட்டிக்கிட்டு அவங்க சமைக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இவங்க கிச்சன் ரூமுக்கு போவாங்க. உடனே அவங்க கத்தி எடுத்துக்கிட்டு, இங்கே எதுக்கு நீ வர? இல்லை நீ எப்படி சமைக்க போகிறேன்னு பார்க்குறதுக்காக வரேன், இங்கே உனக்கு அலோடே கிடையாது, நீ உள்ளே வரக்கூடாது, அங்கே நில்லு அப்படி சொல்லிட்டு அவங்க ஸ்பூன் அந்த ஆனியன் கட் பண்ணுறதுக்காக நைஃப் எடுத்து வச்சுட்டு மிரட்டுவாங்க. என்னடி கத்தியால் எடுக்கிற, நீ அங்கே இங்கே வரக்கூடாது அப்படி சொல்லுவாங்க. ஏன்டி வந்தா என்ன, நீ இங்கே வந்தேன்னா எனக்கு ஒரு வேலையும் ஆகாது அப்படி சொல்லுவாங்க. ஏன், நான் எதுவும் பண்ண மாட்டேன், ஜஸ்ட் வேடிக்கை பார்ப்பேன், அது அங்கேயே இருந்து பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே வரக்கூடாதா அப்படிம்பாங்க. நிஜமாவா? ப்ளீஸ், நான் அப்படி கொஞ்சம் தள்ளி வந்து நின்றுக்கிறேன்னு அப்படி சொல்லுவாங்க. நோ அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் பண்ணாதடி, இப்படி இருந்துட்டு எப்படி அப்படி சொல்லுவாங்க. அங்கே தான் இருக்கணும், நான் சமைச்சு முடிக்கிற வரைக்கும் இங்கே வரவே கூடாது அப்படி சொல்லுவாங்க. இதெல்லாம் அநியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க விஜய். நடிக்காதடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி சரி ஓகே, இங்கே இருக்கேன், அந்த நைஃப் இந்த பக்கம்லாம் காட்டக்கூடாது, அந்த பக்கம் அப்படிம்பாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்க சமைக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்க அங்கேருந்து அவங்கள சைட் அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க, ரசிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க, உள்ளே போயிட்டு கொஞ்சம் சாங்ஸ் வந்து மெலடி சாங்ஸாக ரொமான்டிக் சாங்ஸாக கொஞ்சம் மாற்றி விட்டு கொஞ்சம் வால்யூம் வச்சு விட்டுட்டு வருவாங்க. என்ன திடீர்னு சாங்ஸை மாற்றிட்டேன் அப்படி சொல்லுவாங்க. சும்மா மூடு மாறிடுச்சு, அதனால சாங்கும் மாறிடுச்சு அப்படி சொல்லுவாங்க. அதுக்கு தான் சொன்னேன் இங்கே வர வேணாம் அப்படின்ட்டு. அங்கே வந்தால் இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி சாங் வரும் அப்படிம்பாங்க. வேணாம் நீ அங்கேயே இரு அப்படிம்பாங்க. சரி ஓகேன்ட்டு அங்கேருந்து அவங்க பார்த்துட்ருப்பாங்க. அவங்களும் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி அவங்க எதோ செஞ்சிட்ருப்பாங்க. நம்ம அதை அங்கேருந்து அப்படியே வச்சு கண் எடுக்காமல் கண்ணையே சிமிட்டாமல் அப்படியே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க அவங்கள. இவங்களும் அதை தெரிஞ்சும் தெரியாத மாதிரியும் பார்த்தும் பார்க்காத மாதிரியும் அதை கண்டுக்காத மாதிரி இவங்க அவங்களோட வேலையை சின்சியராக பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நம்மளுடைய சாரு. சரின்ட்டு பார்த்துட்ருப்பாங்க. இவங்க பார்ப்பாங்க அந்த அந்த குக்கிங் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த ஸ்டைலு, அந்த அந்த ஹேங்கிள், அவங்க நின்றுட்டுருக்கிற அந்த ஸ்டைலு, அந்த ஆங்கிள், அது அவங்களுக்கு சம்திங் ஏதோ பண்ணியிருக்கும் போல். அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த சாருவோட கவனம் ஃபுல்லாகவே அந்த குக்கிங்கில் போகும்போது இவங்க அழுகாமல் பின்னாடி இருந்து வந்து டபக்குன்னு ஹக் பண்ணிவிடுவாங்க. பேக் சைடில் ஹக் பண்ணது இவங்க ஒரு செகண்ட் பக்குன்னு பயந்துட்டு அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லை இப்போது அப்படின்னு அந்த நைஃப் எடுக்க போவாங்க. அப்படியே கையை பிடிச்சிட்டு, அதெல்லாம் ரொம்ப தப்பு, அதெல்லாம் எடுக்கக்கூடாது அப்படிம்பாங்க. நான் உன்னை அங்கே தானே இருக்க சொன்னேன் அப்படி சொல்லுவாங்க. எவ்வளோ நேரம் தான் அங்கேருந்து வேடிக்கையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அதான் இங்கே வந்துட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ட்டு. எனக்கு ஹெல்ப் பண்ணுற நீ அப்படிம்பாங்க. நான் தான் அப்படி சொல்லுவாங்க. ஒன்றும் தேவையில்லை போன்னு சொல்லுவாங்க. நோவே, நான் போகிறதா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபஸ்ட்டு டைட் வந்ததும் போட்டு அந்த கையை அங்கே இங்கே போடுமே சொல்லிட்டு டைட்டாக பிடிச்சிட்ருப்பாங்க. ஸோ டைட்டாக பிடிச்சிட்டு இருந்தது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, லேசாக லூஸ் பண்ணி நார்மலாக பிடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுவும் நம்மளை பிடிச்சவங்கள ஹக் பண்ணுறது நிறைய விதமான ஃபீலிங்ஸ் இருக்குது, டிஃப்ரெண்ட் வேவும் இருக்குது. அந்த நார்மலாக ஹக் பண்ணுறது, அந்த ஃபீலிங்ஸோடு ஹக் பண்ணுறது,
இந்த டைட்டல் இப்படி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள கொஞ்சம் ஃபீலிங்ஸாக ஹக் பண்ணுவாங்க. ஹக் பண்ணதும் அவங்க சொல்லுவாங்க, சாரு இதுக்கு தான் சொன்னேன் உன்னை இங்கே வர வேணான்னு, பார் என் வேலையெல்லாம் அப்படி நிற்கிது, என்னால் எதுவும் பண்ண முடியல அப்படி சொல்லுவாங்க. ஏன் நான் என்ன பண்ணேன், நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலை பார்க்குறேன் அப்படி சொல்லுவாங்க. நீ உன் வேலை பார்த்தா நான் எப்படி என் வேலையை பார்க்குறது அப்படி சொல்லுவாங்க. நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலை பார்க்குறேன், நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீயும் என்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, ஓகேவா அப்படி சொல்லுவாங்க. சொன்னால் கேளு, ஒழுங்காக போய் உட்காரு, சமைச்சு முடிக்கிற வரைக்கும் அப்படி சொல்லுவாங்க. நாங்கள் இந்த இடத்த விட்டு போகிறதா இல்லவே இல்லை, சான்ஸே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அவங்களோட சின்ன சின்ன சேட்டையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அவங்களோட பேக் சைடில் கிஸ் பண்ணுறது, அந்த காதில் ஊதுறது, பேக் சைடு முதுகில் கோலம் போடுறது. ஸோ இந்த மாதிரி சுடிதான் போட்டிருப்பாங்க, ஓப்பன் நெக் மீன்ஸ் ரவுண்ட் கழுத்து நெக்கில் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் அவங்க வந்து கோலம் போடுறது. ஸோ இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணிகிட்ருப்பாங்க. டக்குன்னு அவங்க திரும்பி, டே என்ன சொல்லிகிட்ருக்க, நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணால் நான் எப்படி சமைக்கிறதா அப்படி சொல்லுவாங்க. சரி ஓகே, உனக்கு பசிக்கலையா, ரொம்ப பசிக்குது, டைம் என்ன ஆச்சு, கொஞ்சம் நேரம் இரு, நான் சமைச்சு முடிச்சுட்டு வரேன். சும்மாவா, சமைச்சு முடிச்சுட்டு வரியா அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. சமைச்சு முடிச்சுட்டு வரேன், அது வரைக்கும் சமத்தா அங்கே போய் உட்காரணும் அப்படி சொல்லுவாங்க. நீ எப்போ சமைச்சு முடிப்ப அப்படி சொல்லிட்டு கேட்பாங்க. உனக்கு பசிக்குதா இல்லையா, பசிக்குது தான், ஆனால் டைம் வேறு ஆகுது, எவ்வளோ நேரம் தான் நான் வெயிட் பண்ணுறதான் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. வெயிட் பண்ணி தான் ஆகணும் சில விஷயத்துக்கு அப்படி சொல்லுவாங்க. அதான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேனே, அப்புறம் என்ன அப்படி சொல்லுவாங்க. என்ன அப்படிம்பாங்க. ஒன்றும் இல்லையா, ஒன்றும் இல்லை, சரி இப்போது நீ சமைச்சு முடிக்கிற வரைக்கும் நாங்கள் போகணும் அதானே, ஆமாம் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. போய் இதாகணுமா அப்படிம்பாங்க. கண்டிப்பாக, சரி போகிறேன், ஒரே ஒரு முத்தம் கொடு, நான் போகிறேன் அப்படி சொல்லுவாங்க. நீ ஒரு முத்தத்தோட ஸ்டாப் பண்ணுறாளா அப்படி சொல்லுவாங்க. இப்போதைக்கு ஒன்று கூட, நான் போய் பேசாமல் சமத்தான் அங்கே போய் உட்காந்துக்கிறேன், ஒன்றே ஒன்று சின்னதாக ஒரே ஒரு முத்தம் கூட, நான் போய் உட்காந்துக்கிறேன் அப்படி சொல்லுவாங்க. நம்பலாமா அப்படி சொல்லுவாங்க. ப்ராமிஸ்டி, நம்பலாம், நம்படி ப்ளீஸ்டி, நான் இதுக்கப்புறம் ஒன்று டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீ குக்கிங் பண்ணி முடிச்சுட்டு நம்ம 2 பேர் சாப்பிட்ற வரைக்கும், நீ குக்கிங் பண்ணி முடிச்சுட்டு நீ எனக்கு ஊட்டி விடுவியா, நானும் அதை சமத்தாக சாப்பிடுவேனா, அதுக்கப்புறம் என் சேட்டையெல்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன், ஓகேவா அப்படி சொல்லுவாங்க. ஒழுங்காக சாப்பிட்ணும், ஆனால் சேட்டை மட்டும் இருக்கக்கூடாதும்பாங்க. இதை அப்போ பார்த்துக்கலாம், நீ ஃபஸ்ட் சாமி இப்போ எனக்கு ஒரே ஒரு கிஸ் கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி தானே இருப்பாங்க. அந்த செல்ஃபில் அவங்கள சாய்ச்சி விட்டு நல்லா அந்த 2 கையை பிடிச்சி அவங்க லாக் பண்ணிப்பாங்க. லாக் பண்ணிவிட்டு அவங்க பக்கத்துக்கு முத்தம் கொடுக்கறதுக்காக பக்கமாக போவாங்க. அப்போது அவங்க இருந்துட்டு நோ அப்படிம்பாங்க, அப்படிம்பாங்க இவங்க, அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க, அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. ஸோ 2 பேரும் இந்த கிச்சன் ரூம் ரொமான்ஸ் எல்லாத்துலேயும் வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிடாதீங்க தயவுசெய்து. கிச்சன் ரூம் ரொமான்ஸே அது வேறு லெவலில் இருக்கும், சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, பெட்ரூமில் நடக்கிற ரொமான்ஸை விட கிச்சன் ரூமில் நடக்கிற ரொமான்ஸுக்கு வேல்யூ அதிகம். இது எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க இல்லைன்னு எனக்கு தெரியாது, ஆனால் அது உண்மை. மேபி யாருக்காச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், ஆனால் பண்ண மாட்டீங்க, ஓகே நோ ப்ராப்ளம். ஒத்துக்கிட்டா சரி, ஓகேவா, சரின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மெதுவாக அவங்க 2 பேரும் அந்த சின்ன அந்த சிலுங்களோட, சின்ன வெக்கத்தோட, சின்ன புன்னகையோட 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கிஸ் பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு தேவையான அளவுக்கு கிஸ் பண்ணிப்பாங்க. கிஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட பசி அடங்கினதுக்கப்புறமா ஸோ 2 பேரும் பிரிஞ்சு, அப்போது விஜி சொல்லுவாங்க, எனக்கு பசி அடங்கின மாதிரியே இல்லை அப்படி சொல்லுவாங்க. சாப்பிட்டா தானே அடங்கும், இப்போ தானே சாப்பிட்டேன், இவ்வளோ டேஸ்டியான ஒரு அமிர்தம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஏய் போ அப்படி சொல்லுவாங்க. சரி சீக்கிரமாக எனக்கு பசிக்குது அப்படிம்பாங்க. கொஞ்ச நேரம் நான் ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஓகே நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிச்சன் ரூமில் ஹாலில் போய் உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நம்மளுடைய விஜி இவங்களும் இங்கே சமைச்சிக்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு ஒரு வழியாக சமைச்சி முடிச்சுட்டு எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் எடுத்து வந்து வைப்பாங்க. 2 பேரும் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. நம்ம விஜி தான் முன்னாடியே சொல்லிடுவாங்களே, நீ தான் எனக்கு ஊட்டி விடணும், நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா ஆசையாக அன்பாக ஊட்டி விடுவாங்க. அவங்களும் 2 பேரும்
ஜாலியாக சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது எல்லாமே நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். எக்ஸ்ட்ரீம்லி சாரி, என்ன டியூரேஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னா எனக்கு டைம் இல்லை, ஒர்க் முடிச்சுட்டு வந்து லேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கு மேலே என்னால் இன்றைக்கி சொல்ல முடியல. நாளையிலேருந்து நான் டியூரேஷனை முடிஞ்ச அளவுக்கு அபோவ் 20 அபோவ் சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? எல்லோரும் ஸ்டோரி கேட்டு கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டோரி கேட்டு எல்லோரும் நிம்மதியாக ஹாப்பியாக தூங்குங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஹாப்பியாக தூக்கம் வராது, என்னை திட்டிக்கிட்டே இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, அட்லீஸ்ட் என்னை திட்டிக்கிட்டேயாவது நீங்கள் நல்லா தூங்குங்க, ஓகேவா? எல்லாருக்கும் குட் நைட் அண்ட் ஸ்வீட் ட்ரீம்ஸ்.